காட்டின் உண்மையான அரசன். ஒரு அடர்ந்த பசுமை காடில் பல வகையான விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசனாக ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் பலசாலி, ஆனால் அதே சமயம் பெருமை அதிகம். நான் தான் காட்டின் ராஜா, என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்று எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டன, மரங்கள் வாடின. விலங்குகள் எல்லாம் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டன. சிங்கம் மட்டும், நான் ராஜா, எனக்கு எப்படியும் தண்ணீர் கிடைக்கும் என்று கவலைப்படவில்லை. அந்த காட்டில் ஒரு சிறிய யானை குட்டி இருந்தது. அது எல்லா விலங்குகளுக்கும் உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டது. நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் தண்ணீர் கிடைக்கும் என்று அது சொன்னது. ஆனால் சிங்கம் சிரித்தது. நீ ஒரு சிறிய யானை குட்டி, நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவமதித்தது. அதனால் வருத்தமடைந்த யானை குட்டி குரங்கு, முயல், மான், கிளி போன்ற சிறிய விலங்குகளை ஒன்றாக சேர்த்தது. எல்லோரும் சேர்ந்து காடின் ஆழத்தில் தேடத் தொடங்கினார்கள். பல நாட்கள் தேடிய பிறகு ஒரு பெரிய பாறையின் கீழ் மறைந்திருந்த ஒரு சிறிய நீரூற்று கிடைத்தது. சிறிய விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செய்தன. மெதுவாக நீர் அதிகமாக வெளியே வந்தது. எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீர் கிடைத்தது. காட்டில் மீண்டும் உயிர் வந்தது. அப்போதுதான் சிங்கத்துக்கும் தாகம் அதிகமாகியது. அது தண்ணீர் தேடி அலைந்தது. இறுதியில் அந்த நீரூற்றிடம் வந்தது. அங்கே சிறிய விலங்குகள் எல்லாம் ஒற்றுமையுடன் தண்ணீரை பகிர்ந்து கொண்டிருந்தன. சிங்கம் தலை குனிந்து சொன்னது, நான் என் பலத்தையும் பதவியையும் நம்பி பெருமை கொண்டேன். ஆனால் உங்கள் ஒற்றுமைதான் காட்டை காப்பாற்றியது. யானை குட்டி மெதுவாக பதிலளித்தது, பலசாலியாக இருப்பது முக்கியம்தான். In every heart, there's a story of kindness waiting to be shared. அந்த நாளிலிருந்து சிங்கம் மாறியது. அது விலங்குகளை மதித்து பேசத் தொடங்கியது. எந்த முடிவையும் தனியாக எடுக்காமல் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டது. காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நெறிப்பாடம்: பெருமை மனிதனை வீழ்த்தும், ஒற்றுமையும் நல்ல மனமும் தான் உண்மையான பலம்.